இவ்வளோ கிறிஸ்பியான கிறிஸ்மஸ் கல்கல் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இது வந்து ஃபோர்க்கில் செய்யக்கூடிய கல்கல் ஷேப். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு, பவுடர்ட் சுகர் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1/2 கப் உப்புமாக்கு போடுற ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமாக நட்மெக் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஜாதிக்காய் இருக்குல்ல, அதனுடைய பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ண பட்டர் 1/4 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் எல்லா மாவுலும் பட்டிருக்கணும். இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 1/4 கப் மில்க் நான் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து நான் இங்கே மிக்ஸ் பண்ணுறேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நேரம் ரெஸ்ட் டைம் விடணும்னு அவசியம் இல்லை. க்ளோஸ் பண்ணி வைங்க, இல்லை மாவு ட்ரை ஆகிடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை வந்துட்டு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபோர்க்குடைய பேக் சைடில், ஃபோர்க்கில் ஆயிலெல்லாம் எதுவுமே தட வேண்டாம். நம்ம மாவுலேயே பட்டரெல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் வரும். பேக் சைடு நல்லா இந்த மாதிரி சின்ன பீஸாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஃபோர்க்கோட ஷேப் அதில் வந்துடும். எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சீல் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்ம ஃபோர்க்கில் செய்கிற கல்கல் ஷேப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒன்றா இது வந்துட்டு பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஹாப்பியாக உங்களோட சேர்ந்து பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இது வந்து ஃபோர்க்கில் மட்டும் இல்லை, நம்ம ஆயில் எடுக்கிறோம்ல இந்த கரண்டி, இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். அதுலேயும் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஷேப்பில் வரும். அந்த முறுக்கு மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் இதை வந்துட்டு எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு பாதி ஃபோர்க்லேயும் இன்னும் மிச்சம் உள்ளதெல்லாம் அந்த நம்ம ஆயில் எடுக்கிற கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த கல்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆயில் போட்டோன்னே அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஜென்டலாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு தனியாக இப்படி சிங்கிளாக எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் உடஞ்சிட்டோம். ஸோ இது ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஆயில் இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு கிறிஸ்பி ஆகிடும். இந்த கல்கல் பார்த்திங்கன்னா எக்லெஸ் கல்கல். இதுக்கு முன்னாடி நான் சங்கு ஷேப்பில் ஒரு கல்கல் செஞ்சுருக்கேன். அது வித் எக். ட்ரெடிஷ்னலாக நாங்கள் எங்கள் வீட்டில் அதுதான் செய்வோம். உங்களுக்கு எக்லெஸ் வேணும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வித் எக் வேணும்னா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கல்கல் பார்த்திங்கன்னா நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் ஈவனாக குக் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஆயில் ஹீட் பண்ணி குக் பண்ண வேண்டாம். இங்கே நம்ம 2 டிசைனில் பண்ணியிருக்கோம். ஆயில் எடுக்கிற கரண்டிலையும் ஃபோர்க்லேயும். ஸோ இது வந்து ஆயில் எடுத்த கரண்டியில், இது வந்து ஃபோர்க்கில். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆறிட்டப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பியாக ஆகிடும். ஆனால் சாதமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த கல்கல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான சாஃப்டான கல்கல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஹாப்பி குக்கிங். மேரி கிறிஸ்மஸ்.